என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஒத்தாசையாக வீட்டில் இரு, அதை விட்டுட்டு தேவையில்லை அதெல்லாம் ஏன்டி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோச்சிக்கிறாங்க. உடனே வந்து சாரதா கிட்ட காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இப்படி வீட்டில் உட்காந்து இருக்க முடியாதுமா, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குமா, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோமா அப்படின்றாங்க. அதை கேட்டு என்னடி இவ இப்படி பண்ணுறாமா, அவள் சொல்கிறதும் கரெக்டு தானம்மா, எவ்வளோ நாள்மா இப்படியே இருப்பா, அவளுக்குன்னு வந்து ஒரு மனசு இல்லையாம்மா, அவள் இப்படியே இருந்தால் ஒரு மாதிரி ஆகிடுவாம்மா, இதே யோசிச்சுட்டு இருப்பாம்மா, அப்புறம் விஜயை பற்றி யோசிச்சுட்டு மற்ற எதுலேயுமே அவரால் வந்து ஈடுபட முடியாதுமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து குமரனும் சப்போர்ட் பண்ணுறாங்க. குமரன் அத்தை ப்ளீஸ் அத்தை போட்டோம் அத்தை, அவளும் வெளியே தெருவு போயிட்டு வரட்டும், அதெல்லாம் கரெக்டு தான், அந்த பையனை வந்து சந்திச்சானா என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அதெல்லாம் வந்து சந்திக்க மாட்டேம்மா, அவரை பார்த்தா கூட நான் வந்து விலகி போயிடுறேன் போதுமா, இங்கே பாருமா நான் நிஜமாக சொல்கிறேன், எக்காரில் கூட நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், உனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கா, அனுப்புறியாம்மா அப்படின்னோடனே, சரிடி நம்பி அனுப்புகிறேன், பார்த்து நடந்துக்கோ அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கள் காவேரி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை வந்து பார்த்துட்டாரு அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி ஒருத்தர், அவர் வந்து விஜயோட ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு கால் பண்ணி சொல்கிறாரு. அதனால் விஜய் அங்கே வராரு. விஜய் வந்துட்டோன்னு வந்து காவேரி வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காங்க. அங்கே இன்டர்வியூ பண்ணுறவர்கிட்ட இந்த மாதிரி எல்லா குவாலிஃபிகேஷன் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாமே நான் தான் முதல்ல அதை சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு விஜய். அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பயங்கரமாக சண்டை போகிறாங்க நம்ம காவேரி. உடனே வந்து இங்கே பாரு, நீ என்ன நினச்சாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காவேரி, என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கடி, ஏன்டி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, ஏன்டி இப்படி பிடிவாதமாக இருக்க, உங்கள் வீட்டில் தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, நீயும் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற காவேரி, இது ஒரு விஷயமா என்னை இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டியா, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களா, முதல்ல தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு. நான் இங்கே பாரு காவேரி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுடி, நீ தாண்டி என் வாழ்க்கை, நீ தாண்டி என் உலகம், என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க, புரிஞ்சுக்கடி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், அதான் உங்களுக்கு வெண்ணிலா இருக்கால, அப்புறம் என்ன நீ தான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க, அதான் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஒருத்தி வீட்லேயே வச்சுருக்கீங்களே, இங்கே பாவர் காவேரி உனக்கு நல்லாவே தெரியும், வெண்ணிலா வந்து நான் இறக்கம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் வெண்ணிலா மேலே, மற்றபடி என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சும் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லா இல்லை காவேரி. இங்கே பாருங்கள், இவ்வளோ நாள் என் அம்மா மனசை நான் வந்து கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறமாவும் நான் கஷ்டப்படுத்த நான் தயாராக இல்லை, அதனால் என் அம்மா சொல்கிறது தான் இனிமேட்டு நான் கேட்க போகிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் சில பற்றி எனக்கு கவலை இல்லை, முதல்ல மரியாதைங்கிறது கிளம்புங்க, வெறுப்பேற்றாதீங்க என்ன அப்படின்றாங்க. நான் கிளம்ப மாட்டேன் காவேரி, நான் வந்து கிளம்பணுன்னா நீ என் கூட வரணும், அதெல்லாம் வர முடியாதுங்க, என் அம்மா சொல்கிறது நான் கேட்பேன்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா, சரி அப்புறம் நான் இப்போது நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, உன் அம்மாவே உன் கூட உன்னை என் வீட்டுக்கு அனுப்புவாங்க, அதுவும் ஏன் கூட அனுப்புவாங்க, அப்படி நான் செய்யலை, என் பேர் விஜயே கிடையாது, உன் அம்மா தான் விருப்பம் தானே முக்கியம், உன் அம்மா என் கூட வாழு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீ வாழ்ந்து தானே ஆகணும், அப்படி அதெல்லாம் நடக்கவே நடக்காது, உங்கள் மேலே எங்கள் அம்மா பயங்கர கோவத்தில் இருக்காங்க, அத்தையோட கோவம் எவ்வளோன்னு நானும் பார்க்குறேன், அத்தை மனசு எவ்வளோ கல்லாக இருக்கோ அவ்வளவும் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் அவங்க மனசை நான் மாற்றுவேன், அதே மாதிரி என் கூட வாழ சொல்லி அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, அந்த நாள் கண்டிப்பாக வரும், அந்த நாள் வர வரைக்கும் நான் காத்துட்ருப்பேன், ஆனால் அதுக்காக நான் சும்மா உட்காந்துருப்பேன்னு நினைக்காத, எப்போவுமே இந்த விஜய்க்கு காவேரி தான், காவேரிக்கு விஜய் தான், அதனால் காவேரி இல்லாமல் விஜய் இருக்க மாட்டான், அதே மாதிரி விஜய் இல்லாமல் காவேரி இருக்கவும் முடியாது, அதனால் உன் கூட தான் இருப்பேன், அதுவும் உன் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க, நான் ஏன் விளையாடுறேன் காவேரி, உண்மையாக தான் சொல்கிறேன், கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் நானும் நீயும் சந்திப்போம், சரியா, இப்போ குட் பை, நீ கிளம்பலாம் அப்படின்றாங்க. சரி நான் தான் கிளம்பணுமா, நீ இன்டர்வியூக்கு வந்திருக்கியா, சரி அப்போ நானே கிளம்புறேன், சரிடா ரொம்ப தேங்க்ஸ்டா என் பொண்டாட்டி என் கூட பேச வச்சதுக்கு அப்படின்னு ஒன்று, டே அது வந்துடா, இங்கே பார், நீ என்ன வேணாலும் வேலை கொடுத்துக்கோ, கொடுக்காம இரு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் பொண்டாட்டி கிட்ட நான் பேசிட்டேன், எனக்கு அது போதும், என் மனசு திறந்து பேசிட்டேன், அது போதும் அப்படி சொல்லிட்டு பைடி பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு காவேரி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. மேடம் அது வந்து ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்கு சார் அவர் வர வச்சிங்க, உங்ககிட்ட இன்டர்வியூ வந்தது தப்பாக போச்சு, நான் வரேன் அப்படி சொல்லிட்டு காவேரி டென்ஷனாக வந்து கிளம்புறாங்க.